இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ இது ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, இதை வந்து 1-2 அப்படியே வந்து இடித்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சேர்த்தோன்னா. இதையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. அவ்வளோதான், பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரொம்ப சுலபமாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.